ஹாய் நண்பா, தமிழக அரசு ரைட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வேலை வாய்ப்பு வந்திருக்கு. அதாவது டிஎன் ரைட்ஸ் ப்ராஜெக்ட்ல இருந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமான காலி இடங்கள் இருக்கு. டிஎன் ரைட்ஸ் திட்டம் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஷார்ட்டாக சொல்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளடக்கம், அணுகல் மற்றும் வாய்ப்புகளை மேம்படுத்துவதற்காக தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும் ஒரு திட்டமாகும். தற்பொழுது இந்த ரைட்ஸ் திட்டத்திலிருந்து வேலை வாய்ப்புகள் வந்திருக்கு. ஆஃபீஸ் ஹெல்பர், மல்டி பர்பஸ் ஒர்க்கர், ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சப்போர்ட், இந்த மாதிரி 10th 12th டிகிரி வரைக்கும் எல்லாரும் அப்ளை பண்ணிக்கலாங்க. முழு தகவலை சொல்கிறேன், வீடியோவை முழுவதும் பாருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். டெக்ஸ்ட் புக்ல இருந்து இப்போ ஆஃபர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அக்டோபர் 10, அக்டோபர் 11 2 நாட்கள் மட்டும்தான். டெக்ஸ்ட் புக்கினுடைய இயர்லி டெக்ஸ்ட் புக் பாஸ் ப்ரோ 365 டேஸ் வேலிடிட்டி உள்ள இந்த பேக்கை 351க்கு நீங்க பை பண்ணிக்கலாம். அதுவும் நம்ம கோடான டிஎன் ஜோன் அப்படிங்கிறத யூஸ் பண்றது மூலமா. டெக்ஸ்ட் புக்னா என்ன தெரியாதவங்களுக்காக சொல்றேன். கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்களா, குறிப்பா பேங்க் எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி, இந்த மாதிரி அரசு வேலை வாய்ப்புகளுக்கு தேவைப்படக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், டெஸ்ட் சீரியஸ், இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா ஒரு பேக்கேஜா வந்து இவங்க ஆஃபர் பண்றாங்க. இந்த பேக்கேஜ்ல 1.5 லட்சம் பிளஸ் மார்க் டெஸ்ட் இருக்கு, 30,000க்கும் அதிகமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் இருக்கு, ப்ரோ கொஸ்டின்ஸை நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ப்ரோ லைவ் டெஸ்ட்டை கூட நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டா இந்த பேக்கேஜை இயர்லி டெக்ஸ்ட் புக் பாஸ் ப்ரோ அப்படிங்கிற பேக்கேஜ்ல வந்து கொடுக்குறாங்க. 365 டேஸ் வேலிட்டி இருக்கு. இதனுடைய விலை வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 399 அப்படின்னு இருக்கும். அப்ளை கூப்பன்ல நான் சொல்ற கூப்பன் கோட யூஸ் பண்ணுங்க, டிஎன் ஜோன் கூப்பன் அப்ளை பண்ணிட்டு செக் பண்ணுங்க. 351க்கு நீங்க இந்த ஒரு பேக்கேஜை பை பண்ணிக்கலாங்க. இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரைக்கும் மட்டும்தான். நான் சொல்றேன் இல்ல, நீங்களே வந்து செல்ஃப் ரிசர்ச் பண்ணி பாருங்க, ரிவ்யூஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்க. ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா உங்களுக்கு புக்ஸ் எல்லாமே கிடைச்சிரும். ஆனா இந்த மாதிரி டெஸ்ட் சீரியஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இதெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம். அது எல்லாத்தையுமே இவங்க ஒரு ஆஃபர் பேக்கேஜா வந்து கொடுக்குறாங்க. இன்ட்ரெஸ்டட்னா பை பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுத்துருக்கேன். கமிங் பேக் டு த நோட்டிஃபிகேஷன், டிஎன் ரைட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் வெப்சைட் தான் இது. இந்த வெப்சைட் பார்க்கக்கூடிய லிங்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இதில் மொத்தமாக எவ்வளவு காலி இடங்கள் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 9 விதமான பதவிகள் இருக்குது. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். அக்டோபர் 14ஆம் தேதிக்குள்ளே ஆன்லைனில் அப்ளை பண்ணிருங்க. அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ப்ரீவியஸ் வேகன்சின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். இதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. அப்படியே நீங்கள் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா தற்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த நியூ வேகன்சிக்கான அப்டேட் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிளாக் கோஆர்டினேட்டரில் 250 காலி இடங்கள். அதே மாதிரி சைக்காலஜிஸ்ட் கேட்குறாங்க, ஸ்பெஷல் எஜுகேட்டர் கேட்குறாங்க, அக்குபேஷனல் தெரபிஸ்ட் கேட்குறாங்க, அண்ட் தென் ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சப்போர்ட் கேட்குறாங்க, மல்டி பர்பஸ் ஒர்க்கர் கேட்குறாங்க, ஆஃபீஸ் ஹெல்பர், இந்த மாதிரி ஒரு 9 விதமான பதவிகள் இருக்குது. 1000க்கும் அதிகமான காலி இடங்கள் இருக்குது. ஒரு மாவட்டம் வழியாக இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ப்ராஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அப்படின்னு இருக்கும். அந்த பிளாக்குக்கு கீழே தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் எல்லா மாவட்டத்துலேயுமே வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஆஃபீஸ் ஹெல்பர் ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்துடலாம். குறைந்தது 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். 94 காலி இடங்கள் இருக்குது. இந்த ஜாப் வந்து 10th பேஸ் பண்ண ஜாப் தான். ஆனால் ஆஃபீஸ் ஹெல்பர் ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற பட்சத்தில் குறைந்தது 2 இயர்ஸ் வந்து சிமிலர் ஒர்க், நீங்கள் வேறு ஏதாச்சும் ஆஃபீஸில் ஹெல்ப்பராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளிகேஷனை போடுங்க. நேஷ்னல் இல்லைனா ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த செக்டார்லலாம் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. நாட் ஃபார் கம்பல்சரி. ப்ரைவேட் செக்டாரில் நீங்கள் ஆஃபீஸ் ஹெல்ப்பராக ஒர்க் பண்ணியிருந்தால் கூட இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கான மந்த்லி சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய் போட்டிருக்காங்க. அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஒர்க்கர், இந்த கேட்டகரியில் ஒரு 188 காலிடங்கள் இருக்குது. குறைந்தது 10ஆம் வகுப்பு இல்லைனா 12th வரைக்கும் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 1 to 2 இயர்ஸ், அதாவது 1 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேட்குறாங்க. ரொம்பலாம் கேட்கல. நிறைய நண்பர்கள் வந்து இப்போ ஸ்கூல், ஹாஸ்பிட்டல், காலேஜ் இதிலலாம் வந்து மல்டி பர்பஸ் ஒர்க்கர் கேட்டகரியில் இருப்பீங்க. அந்த மாதிரி இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஜாபுக்கு நீங்கள் சுவிட்சாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களும் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்கள். மந்த்லி உங்களுக்கு 12,000 சேலரி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஜூனியரில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சப்போர்ட் அப்படிங்கிற ஜாப் இருக்குது. 94 காலி இடங்கள் இருக்குது. ஏதாச்சும் ஒரு டிகிரி நீங்கள் படிச்சிருந்தா போதுங்க. உங்களுக்கு டைப் ரைட்டிங் வந்து இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சிருக்கணும், தமிழ் ஓரளவு தெரிஞ்சிருந்தால் போதும். ஸோ இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. நாட் ஃபார் கம்பல்சரி. ஃப்ரெஷரும் அப்ளிகேஷனை போடுங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஹாஸ்பிட்டலில், கம்பெனியில், ஆர்கனைசேஷனில் இந்த மாதிரி நீங்கள் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேட்டகரியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ், ஜாப் வந்து ஈஸியாக கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லை, ஃப்ரெஷராக இருக்கிறவங்களும் ட்ரை பண்ணலாம். 15,000 ரூபாய் மந்த்லி சேலரி கொடுக்குறாங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைலிட்டி இன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிற கேட்டகரியில் ஒரு 94 வேலைகள் இருக்குது. டிகிரியில் வந்து இந்த மாதிரி மொபைலிட்டி இன்ஸ்ட்ரக்டர் அது ரிலேட்டடாக பேச்சுலர் இல்லைனா மாஸ்டர் டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம்.
3 வருடங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். நாட் ஃபார் கம்பல்சரி, ஃப்ரெஷரும் ட்ரை பண்ணலாம். மந்த்லி 35,000 சேலரி கொடுக்குறாங்க. அண்ட் தென் அக்குபேஷனல் தெரபிஸ்ட்டு, ஸ்பெஷல் எஜுகேட்டர், இதெல்லாம் 94 காலி இடங்கள் இருக்குது. சேம் டிகிரி ஆர் மாஸ்டர் டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பெஷல் எஜுகேட்டர் முடிச்சிருந்தாலோ இல்லைனா அக்குபேஷனல் தெரபிஸ்ட் படிச்சிருந்தாலோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரபிளி அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. நான் திரும்பியும் சொல்கிறேன், ப்ரிஃபரபிளி அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு முன்னுரிமை கொடுப்பாங்க. நாட் ஃபார் கம்பல்சரி, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஃப்ரெஷரும் ட்ரை பண்ணலாம். ஆனால் இந்த இடத்துல மினிமம் அந்த மாதிரி போட்டிருந்தாங்கன்னா கம்பல்சரி எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இப்போ சைக்காலஜிலாம் நீங்கள் அப்ளை பண்ணுற பட்சத்தில் மினிமம் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக வேணும். அதே மாதிரி பிளாக் கோஆர்டினேட்டரில் அதிகப்படியான காலியிடங்கள் 250 காலியிடங்கள் இருக்குது. ஸோ பிஜி டிகிரி இல்லைனா வந்து பேச்சுலர் டிகிரியில் வந்து நீங்கள் சயின்ஸ் எடுத்து முடிச்சிருந்தாலோ ஆர் சைக்கோ தெரப்பி, அக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி, ஸ்பீச் எஜுகேஷன், சைக்காலஜி, சோஷியல் ஒர்க்கு இந்த மாதிரி எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு அதிகபட்சம் 2 வருடங்கள் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். ஃப்ரெஷரும் இதற்கு அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். மந்த்லி உங்களுக்கு 30,000 சேலரி ஃபிக்ஸடாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு அரசு வேலைவாய்ப்பு தான், ஆனால் நிரந்தரமான வேலைவாய்ப்பு கிடையாதுங்க. ஜஸ்ட்டு உங்களை ஒரு டெம்பரவரி பேசிஸ்லாம் எடுக்கிறாங்க. ஒரு இனிஷியலாக வந்து ஒரு 12 months உங்களுக்கு கான்ட்ராக்ட் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா 5 வேலைகள் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது 9 விதமான பதவிகளில் 5 பொசிஷன் வரைக்கும் நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா அது வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷனை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. சரிங்களா? அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே வந்து போடலைங்க. ஸோ எல்லாருமே இன்ட்ரெஸ்டட் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்ளிகேஷனை ட்ரை பண்ணுங்கள். ஃபர்தராக வந்து இந்த ஜாபுக்கு செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். அண்ட் தென் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ கூட வைப்பாங்க. ஸோ ஆன்லைன் ரிட்டன் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்களா இல்லையா அதை பற்றின எல்லா தகவலுமே இந்த rightsjobs.tnmhr.com இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அடிக்கடி செக் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்சோ கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதையும் ரீட் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல ஐ அக்ரிங்கிற ஒரு டிக் பாக்ஸை வந்து எனபிள் பண்ணிவிட்டு ப்ரொசீட் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிற டேபை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு லாகின் பேஜ் வரும். இதில் நியூ யூஸராக இருக்கிற பட்சத்தில் எல்லாருமே நியூ கேண்டிடேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்கள். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் கேட்குறாங்க. அதை ஃபாலோ பண்ணி ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி எல்லாத்தையும் கொடுத்து அக்கௌண்ட்டை ஜென்ரேட் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணி அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தான், ஆனால் நிரந்தரமான வேலை வாய்ப்பு கிடையாது. பட் ஜாப் இல்லாமல் இருக்கிறவங்க ஜஸ்ட் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்ளிகேஷன் ஃபீஸ்லாம் இல்லை. ஸோ இன்ட்ரெஸ்டட் எலிஜிபிள் கேண்டிடேட் இந்த வெப்சைட்டில் அக்டோபர் 14 அப்ளிகேஷனை போட்டுருங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. மேலும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.